ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தில், உறவினரிடத்தில், நண்பர்களிடத்தில், சக விசுவாசிகளிடத்தில், பலகீனப்பட்ட யாரோ ஒரு இடத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டீர்களோ, வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. ஆமென். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது பொருத்தனை பண்ணி செய்யாட்டா, பொருத்தனை பண்ணாட்டா பாவம் இல்லை, பொருத்தனை பண்ணி செய்யாட்டா பாவம். தேவன் உனக்கு கையில் கேட்பார், நிச்சயம் உனக்கு பாவமாகும். தரேன்னு சொல்லிட்டீங்களா, வாக்கு கொடுத்துட்டீங்களா, செஞ்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாக்குறுதியில் உண்மை உள்ள தேவன். நீங்கள் வாக்குறுதியில் உண்மையாக இருங்க. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் நமக்குள் இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், ஆமென், ஹல்லேலூயா, நீதிமான் தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அது தவறாத இருக்கிறான். சரியா? இங்கிலாந்து தேசத்தில் ஒரு முறை ஒரு பணக்காரர் தன்னுடைய கம்பெனியிலேருந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். கடுமையான குளிர் நேரம், முதியவர் நடுங்கி கொண்டிருக்கிறார். இவர் பக்கத்தில் காரை நிறுத்தி அவரை பற்றிய செய்திகள் எல்லாம், இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டார். அவர் தன்னுடைய இயலாமையை சொன்னார். ஆனால் குளிரில் நான் பழகி கொண்டேன், கேஷுவலாக போகிறேன், கடவுள் இது வரைக்கும் நடத்துகிறார்னு சொன்னார். இவர் சொன்னால், நாளை காலை உமக்கு நான் குளிருக்கேற்ற வஸ்திரங்கள், ஆகாரம் எல்லாம் கொண்டு வருகிறேன்னு சொல்லி போனார். வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் மறந்து விட்டார். வழக்கம் போல தன் கம்பெனிக்கு போனார். தன்னுடைய வேலைகளை முடித்து திருப்பி வரும்போது ஒரே கூட்டத்தின் நடுவே முதியவருடைய பணம். அதில் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் ஒரு வார்த்தை இருந்ததான், இதுவரையிலும் சூழ்நிலைமைக்கு ஏற்று நான் வாழ பழகி கொண்டேன், ஆனால் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி என் தன்னம்பிக்கை நான் இழந்து போனேன் என்று எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டாராம். அவருக்கு அதுவரையிலும் குளிரில் என்னால் தாங்க முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்தார். நாளை காலை எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சார். கிடைக்கல. பாருங்க, அந்த நம்பிக்கையில் அவர் இறந்து போனார். யோசித்து பாருங்க. ரெண்டு விஷயம், நம்பிக்கையை விட்டுறாதுங்க, உங்களை தளர விட்டுறாதுங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உங்கள் பலம் குறுகினது. அதே நேரத்தில் யாற்று வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. மறந்துட்டா அதை ஞாபகப்படுத்துங்க. வாக்குறுதியை கட்டாயம் நிறைவேற்றுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது உங்களுக்கு நற்பெயரை தரும். ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வாசிக்கலாமா? கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீதிமொழிகள் 25:14. மழையில்லாத மேகம், காற்று. நான் கடந்த வாரத்தில் 4 நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்த. நல்ல மழை. எனக்கு ஆசை இருக்கும், ஒரே இது மாதிரி ஒரு மழை எங்கள் ஊரில் தந்துருங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகம் இருக்கும், மழை இருக்காது. எங்கள் ஊர் தாண்டிட்டா அதுவும் இருக்காது. நல்ல கிளவுடியாக இருக்கிற. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் வெயில ஃபீல் பண்ணேன். பட் ரெயின் இல்லை, சின்ன சின்ன தூத்தல், மழை இல்லாத மேகம். ஆமாம். எப்படி இருக்கீங்க? உங்கள் வாக்குறுதியில் உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் வாக்குறுதியில் சரியாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை நம்புவார்கள், கர்த்தர் உங்களை நம்புவார். உண்மையுள்ளவர்களாக இருங்க. உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் தேவனுடைய பிள்ளையப்பா, சொன்ன வாக்குறுதியில் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கிருபை தாங்கட்டும். Have a nice day.